ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா Mturk அக்கௌண்ட்டை பற்றியும் Mturkல ஒர்க் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Mturk அக்கௌண்ட்டை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து Mturk நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், Mturk சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் வந்து எதுக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டு எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் ஏதாவது புதுசாக ஒர்க் வருது, இல்லாட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை, லைவாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த Mturk சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிற அக்கௌண்ட்டையே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து டெவலப்பர் சைட் தான் அது வந்து அதில் அமௌண்ட் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போவும் சொல்கிறேன். அமௌண்ட் எதுவும் உங்களுக்கு வராது, ரிவார்டு எதுவும் கிடைக்காது. ஸோ அப்ரூவல் கிடைக்குதா, ரிஜெக்ஷன் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கும், ஒர்க்கு குவாலிட்டி நமக்கு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கும் தான் அந்த ஒர்க்கர் சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 95% வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஒரு 5% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து சாண்ட்பாக்ஸில் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அக்கௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிது. நான் சரியாக அதை யூஸ் பண்ணாமல் விட்டதுனால தான் எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட் போயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த அக்கௌண்ட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டை ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அமௌண்ட்டு வராது. ஆனால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒர்க்கு குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி நான் வந்து நல்லா குவாலிட்டியாக நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் கேட்டிருந்தேன். எனக்கு வந்து ஒரு 2016 எனக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டு அப்பவும் இருந்துச்சு, இப்போவும் அதான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணதுனால எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஆனால் ஒர்க் குவாலிட்டியை வந்து காரணம் காட்டி நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. கிடைச்சா தான் உண்டு, கிடைக்கலன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன இதில் கவனிக்கணும் அப்படின்னா, யூஎஸ் அக்கௌண்ட்டு, இந்தியன் அக்கௌண்ட்டு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்தியன் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் ரிஜெக்ஷன் அதிகமாக இருந்தாலும் அதிகபட்சம் அது ரிஜெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். ரிஜெக்ஷன் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி வந்து குறைச்சி பார்ப்பாங்க, மானிட்டர் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அக்கௌண்ட் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட்டை கொடுக்குற வேலையை வந்து நீங்கள் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதிகமான ரிஜெக்ஷன் வந்து ஒரு நாள்லேயே வந்து ஒரு 10-15 ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்போவும் அதுக்கு மேலேயும் ஆச்சுன்னா தான் அவங்க கவனிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்லா வந்து ஒர்க்கு குவாலிட்டி தான் வந்து பார்க்குறாங்க. அதனால தான் நான் வந்து இதை பேஸ் பண்ணி நான் வந்து சாண்ட்பாக்ஸை க்ரியேட் பண்ணி பார்த்தேன். அது மூலிமா எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த அக்கௌண்ட்டு என் பேரில் இப்போ என்கிட்ட இருக்க அக்கௌண்ட்டு என் பேரில் கிடையாது. ஸோ அதனால் நானும் வந்து ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி தான் நான் அந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ என்னோடய ஓன் அக்கௌண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நானே வந்து மாதம் அவங்களுக்கு வந்து ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்குறேன். கொடுத்து தான் நமக்கு வந்து இதில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு சொந்தமான அக்கௌண்ட் எனக்கு கிடையாது. அதனால் உங்களுக்கும் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டு ட்ரை பண்ணுறத விட நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இதை வந்து ட்ரை பண்ணலாம். சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 95% வாய்ப்பு இல்லை, 5% தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க மார்க்கெட் நீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் கிடையாது, ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து அவங்க எடுக்கிறதும் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நம்பிக்கிட்டு நீங்கள் வந்து வேறு எந்த ஒர்க்கும் செய்யாமல் விட்றாதீங்க. கண்டிப்பாக வேறு ஒர்க்கும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா ஃப்ரீலான்சர் சைட் இருக்குது, நிறையா வந்து க்ரௌட் சோர்சிங் சைட் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா UHRSன்னு இருக்குது. அது வந்து நீங்கள் என்ன ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அது டஃப்பாக இருக்குது. நானுமே அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வந்து டஃப்பாக இருக்குங்கிறனால தான் அதை வந்து நான் செய்யாமல் விட்டுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆளுங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. என்னை மாதிரி தமிழ் மீடியம் படிச்சுட்டு இப்போ இங்கிலீஷில் வந்து படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் நல்லா தெரியும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா யூஹெச்ஆர்எஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூஹெச்ஆர்எஸில் வந்து மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் வழியாக நீங்கள் யூஹெச்ஆர்எஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் அவங்க வந்து என்ட்ரியே கொடுக்குறாங்க, அளவு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது அமேசான் எம்டர்க் அக்கௌண்ட்டை பற்றி. 2வது விஷயம், நீங்கள் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 30 ஹிட்டு 35 ஹிட்டுக்கு ஒரு டைமு கேப்ச்சா வந்து என்ட்ரி கேட்பாங்க. கேப்ச்சா வந்து என்ட்ரி போடும்போது நீங்கள் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஹிட்டில் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கேப்ச்சா நீங்கள் என்ட்ரி போட்டு நீங்கள் அடுத்தது அந்த ஒர்க்கை செய்யலாம். அப்படி செய்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்ம ஒர்க்கே பண்ணாத ரிக்வெஸ்டருடைய ஹிட்டில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணி கேப்ச்சா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ரிக்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. உங்களுடைய ஒர்க்கை வந்து செய்ய முடியாத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் அது செய்ய போகிறது கிடையாது, இருந்தாலும் பிளாக் பண்ணுறாங்க. எனக்கு அந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த ஒர்க்கு மட்டும் என்னால் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த ரிட்டர்ன் கவுண்ட்டு வந்து அவங்களுக்கு காமிக்கும். ஒர்க்கே பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸ் தான் வரும். எதுக்கு வந்து அவங்க வந்து நம்மளோட ஹிட்டை வந்து அக்செப்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரும். அவங்க வந்து கேப்ச்சாக்காக தான் நம்ம எடுக்கிறோங்கிறது நமக்கு தான் தெரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து கணக்கில் வராது, ரிட்டர்ன் கணக்கில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. அது எது வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையோ அதை வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஷாப்பிங் ரிசிப்ட் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹிட்டை வந்து அக்செப்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அக்செப்ட் பண்ணும்போதே கேப்ச்சா கேட்குது. கேப்ச்சா கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கேப்ச்சா கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வெளியே அதுவே வந்துடுது, நீங்கள் உள்ளே அக்செப்டே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற ஹிட்டாக பார்த்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் இல்லாத ஹிட்டாக பார்த்து நீங்கள் அக்செப்ட் ட்ரை பண்ணி கேப்ச்சா கொடுத்து நீங்கள் அடுத்தது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹிட்டுக்கு போயிருங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டான வழி. ஸோ இதுதான் சேஃபான விஷயமும் கூட. ஏன்னா வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரிக்வெஸ்டருக்கு மேலே பிளாக் ஆகக்கூடாது அப்படிங்கிறது எம்டர்க்குடைய எம்டெக் இது ரூல்ஸு. ஓகேங்களா, ரூல்ஸு தான், இதுதான் ரூல்ஸு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இது 2 விஷயந்தான் வந்து முக்கியமான விஷயமாக நான் சொல்ல வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைவரை பற்றி நான் 2 வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஃபைவரை பற்றி அபவுட் ஃபைவர்னு போட்டிருப்பேன். 2வது ஃபைவர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது என்னங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ சரியான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி தந்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் புரிஞ்சுதுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து க்ரியேட் பண்ணவங்க வந்து கிக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சாரி. அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.